சைவ நெறி புகழ் பரப்பிய சுந்தரர் கைலை புறப்பட்ட புண்ணிய தலம். பாரதம் முழுக்க பயணித்த ஆதிசங்கரர் ஜென்ம பூமி. 8வது அவதாரமாக கம்சன் கண்முன்னே மறைந்த அவதார குழந்தையின் இரிங்கோல் காடு. ஜிலு ஜிலுன்னு மலைச்சாரல்ல மூணாறு சுற்றுலான்னு இந்த 2026 தொடக்கமே நம்ம டீமுக்கு செம்ம வைபா ஸ்டார்ட் ஆச்சு. அதாகப்பட்டது டிசம்பர் மாதம் நாம ஜாலியா ஒரு டூர் போலான்னு பிளான் போட்டப்பதான் மலையாள தேசத்தில் இருக்கிற பாடல் பெற்ற தலமா இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மூணாறுல 2-3 நாள் வைப் பண்ணலாமேன்னு பிளான போட்டோம். 2026 வருஷம் பிறந்த அடுத்த நாளே நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, தேனின்னு பல ஊர்கள்ல இருந்து 25 பேர் இந்த டூர்ல ஜாயின் ஆனோம். எல்லாருமே கேரளாவில் இருக்கிற ஆலுவா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பஸ்ல திருவஞ்சைக்களம் கோயிலுக்கு புறப்பட்டோம். திருவஞ்சைக்களம் வந்து சேர்ந்ததுமே கோயில் வளாகத்துக்குள்ள என்ட்ரி ஆனோம். திருவாதிரை நாளுங்கிறதுனால திருக்கோவில ரொம்ப அற்புதமா அழகா அம்சமா பூக்களால அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. திருவஞ்சைக்களம் பார்த்தோம்னா கேரளத்துல ஒரு அருமையான ஒரு பழைய கால சேர நாட்டோட தலைநகரம் முசிறின்னு நம்ம படிச்சிருப்போல, கிட்டத்தட்ட அந்த இடம்தான் இந்த ஊரு. சேர மன்னர்கள் ஆட்சிக்குட்பட்ட பகுதி. சங்க காலத்துல சேரர்களின் தலைநகரமா வஞ்சி நகரம் இருந்ததுன்னு இந்த ஊரை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுதான் காலப்போக்குல மாறி திருவஞ்சிக்களம்னு பேரு வந்திருக்கு. இந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதி ஊருக்குள்ளேயே இருக்கு. கேரளா பாணியில திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. சின்னதா அழகா சுயம்பலிங்கமா அருள் பாலிக்கிறாரு திருவஞ்சை களத்தப்பர். மகாதேவ சுவாமி கோவில், திருவஞ்சை களத்தீஸ்வரர், அஞ்சை களத்து அப்பன்னு பல பேர்கள்ல ஐயனை கும்பிடுறாங்க. சமயக்குறவர்கள் 4 பேர்ல ஒருத்தரான சுந்தரர் விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர்ல பிறந்தவர்னாலும் கூட இந்த கோவில்ல இருந்துதான் வெள்ளை யானை மேல ஏறி கைலைக்கு போனாராம். சுந்தரர் வாழ்ந்த காலத்துல இந்த வஞ்சி நகரத்தை ஆண்ட பெருமா கோதையார்னு சொல்லப்படுற சேரமான் பெருமானுக்கும் 4 ஒருத்தரா இருந்த சுந்தரருக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே பெரிய சிவ பக்தர்களா இருந்ததோட நல்ல நண்பர்களாகவும் இருந்திருக்காங்க. இவங்க நண்பர்களா ஆனதுக்கு நம்ம அப்பன் சிவபெருமானே வழி பண்ணிருக்காருன்னா பாருங்களேன். அதாகப்பட்டது விஷயம் என்னன்னா, நம்ம அஞ்சைக்களம் கோவில்ல அமுது படைச்சு பூஜை பண்ணிட்டு தான் சேரமான் பெருமான் சாப்பிடவே போவாரா. அப்படி அமுது படைச்சு பூஜை பண்றப்போ சிவபெருமானோட சிலம்பொலி கேட்டால்தான் சேரமான் சாப்பிடுவாராம். ஒரு நாள் திடீர்னு இப்படி பூஜை பண்றப்போ சிவபெருமான் சிலம்பொலி கேட்காத காரணத்தினால கோயிலுக்கே போய் என்ன விஷயம்னு அப்பன் சிவபெருமான் கிட்ட கேட்டுட்டு சுந்தரரை பத்தியும் அவர் பாடல்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு சுந்தரரோட ஊருக்கே போயிருக்காரு சேரமான் பெருமான். அப்புறம் அவரையும் அழைச்சுக்கிட்டு சோழ நாடு, தொண்டை நாடு, சேர நாடுன்னு பல சிவாலயங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டே திருவஞ்சைக்களம் வந்து தரிசனமும் பண்ணாங்களா. இப்படி கடைசியா வந்து திருவஞ்சைக்களத்துல நின்ன சுந்தரர் சிவபதம் அடையிறதுக்காக பாடல் பாடினாரா. அந்த பாட்டுதான் தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னங்கிற அற்புதமான பாடல். இந்த பாட்டை கேட்ட அஞ்சைக்களத்து அப்பன் வெள்ளை யானையில சுந்தரரை கைலைக்கு அழைச்சிட்டு போனாரா. அவர் கூடவே சேரமான் பெருமானும் குதிரையில கைலைக்கு பயணம் செஞ்சாரா. அப்படி போகும்போது தானெனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கேங்கிற பாட்டும் பாடியிருக்கிறாரு சுந்தரர். இப்படி சுந்தரர் கடைசியா பாடின தலம்தான் இந்த திருவஞ்சைக்களம். சேரமான் பெருமானும் சுந்தரரும் சுற்றி வந்த கோவில்கள். அவங்களோட நட்பு பத்தி பேசினா பல நாட்கள் நாம பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்படி சுந்தரர் கைலை புறப்பட்ட இடமா இருக்கக்கூடிய ஐயன் அஞ்சைக்களத்தப்பன் கோவிலை தரிசனம் பண்ண வந்தது நம்ம எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம்னு கூட சொல்லலாம். கேரளாவில் இருக்கிற ஒரே பாடல் பெற்ற தலம் இந்த கோவில் மட்டும்தான். குட்டி சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிற அப்பனுக்கு கேரள முறைப்படி பூஜைகள் பண்றாங்க. கோவிலுக்குள்ள போனதுமே சந்தனமோ நெய்யோட சேர்ந்து ஒரு மெஸ்மரைஸ் பண்ணுது. பழங்காலத்து கோவில்ல சதாசிவ மூர்த்தியா இருக்கக்கூடிய ஐயனை மனசார தரிசனம் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற தனி சன்னதியில சேரமான் பெருமானையோ சுந்தரரையோ தரிசனம் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மலையாள மொழி உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் உருவாகி இருந்திருக்கு. ஐயப்பன், அனுமன், நாகராசா, பசுபதி, சப்தமாதர்கள், ரிஷபம், நந்திகேசன், பள்ளியறை சிவன்னு 25க்கும் மேல இங்க சன்னதிகளும் இருக்கு. மனசார சாமி கும்பிட்டுட்டு ஒரு மலையாளி வைப்லயே நாம வெளியில வந்தோம். வரும்போது கோவில் யானை எங்களை கடந்து போனப்போ சுந்தரர் யானை மேல கையில போன அந்த விஷயம்தான் ஞாபகத்துக்கு வந்தது. சரி, அங்கிருந்து புறப்பட்டு கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயிலுக்கு போனோம். உக்கிரகாளியா பத்ரகாளி வடிவமா உட்கார்ந்துருக்கிறாங்க கொடுங்கலூர் பகவதி அம்மன். பரசுராமன் வழிபட்டதுனால
தாரகாசுரன்கிற அரக்கனை அழிச்ச கொடுங்கலூர் பகவதி அம்மன். ஆரம்ப காலத்துல இந்த அம்மனுக்கு கள்ளும் உயிர் பலியும் கொடுத்து வழிபாடுகள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆதிசங்கரர் காலத்துல இந்த கோவில்ல எந்திர பிரதிஷ்டை பண்ணி அம்மனை சாந்தப்படுத்தி இருக்காங்களாம். அதுக்கப்புறம் பலி பூஜை எல்லாமே மாறி இருக்கு. 1000 வருடங்களை கடந்த பலாமரத்துல செஞ்ச அழகு சிலையா 6 அடி உயரத்துல 8 கையும் பெரிய கண்ணுமா அருள் பாலிக்கிறாங்க கொடுங்கலூர் பகவதி. பழைய கால கேரளத்து வீடு மாதிரி பெரிய வளாகத்துல கோவில் கட்டியிருக்காங்க. எதிரிகள் தொல்லை, அம்மை, கண்திருஷ்டி எல்லாம் இந்த கொடுங்கலூர் அம்மன் நீக்குவாங்கங்கிறது நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற அம்மன் கோவில்கள்லயே இந்த அம்மன் தான் உக்கிரமான அம்மனா திகழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை நீங்க, பதவிகள், சொத்து சுகங்கள் செய்யற, குழந்தை பாக்கியம் வேண்டுன்னு பலவிதமான பூஜைகளை கொடுங்கலூர் கோவில்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் கொடுங்கலூர் பரணி திருவிழாவுக்கு போனோம்னா இன்னமும் பயங்கர உக்கிரமா தலையில வெட்டிக்கிட்டு சாமி ஆடுறத பார்க்க முடியும். நாமளும் கேரளத்து காத்துல அந்த அமைதியான இடத்துல கொடுங்கலூர் அம்மனை பயபக்தியோட தரிசனம் பண்ணிட்டு கோவிலை சுத்தி வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு புறப்பட்டோம். அங்கிருந்து கொஞ்சம் கூட பயபக்தி குறையாம நாம வந்த இடம் காலடி கிராம, அதாவது ஆதிசங்கரரோட ஜென்ம பூமி. ஆதிசங்கரர் பிறந்த அந்த மண்ணுல அவருக்குன்னு ஒரு பாதகீர்த்தி ஸ்தம்பம் அமைச்சிருக்காங்க. முதல்ல அதை தரிசனம் பண்றதுக்கு வந்தோம். 8 மாடிகள்ல கட்டியிருக்காங்க. 5 ரூபாய் டோக்கனை வாங்கிட்டு ரேம்ப்ல நடந்து போனா மேலே ஏறி ஆதிசங்கரர் வரலாறு எல்லாமே நாம பார்த்து ரசிக்க முடியும். இந்த ஸ்தூபத்துல சன்மதத்தை ஆதிசங்கரர் நிறுவினார்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதன் அடிப்படையில 8 தளங்கள்ல கட்டியிருக்காங்க. ஆதிசங்கரரோட வரலாறு, அவர் யாத்திரை விவரங்கள் எல்லாமே அங்க போட்டிருக்காங்க. உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட்டே இல்லாத காலத்துல ஒரு பேன் இண்டியா யாத்திரை அவர் போயிருக்காருன்னு நினைக்கும் போது நமக்கு அப்படி ஒரு மெய்சிலிருப்போட வரக்கூடிய வைப்பு தான் பெரிய விஷயம். இந்த ஸ்தம்பம் பார்த்துட்டு அடுத்ததா நாம போனது காலடி கிராமத்திலேயே இருக்கக்கூடிய அவரோட ஜென்மபூமி கஷேத்திரம். மாபெரும் மகான். இந்து சன்மதங்களை ஒருங்கிணைத்தவர் இந்த ஆதிசங்கரர். 1300 வருடங்களுக்கு முன்னாலேயே இப்போதைய கேரளா அப்போதைய சேர நாட்டோட ஒரு கிராமமா இருந்த இந்த காலடி கிராமத்துல இருந்து கால்நடையாவே இந்தியா முழுக்க பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு ஆதிசங்கரர். இந்து மதத்தை வழிநடத்த 4 மடங்களை நிறுவியிருக்காரு. இதுல தெற்கே கர்நாடகாவோட ஸ்ருங்கேரி, மேற்குல குஜராத்தோட துவாரகை மடமும், கிழக்குல ஒரிசாவில் பூரியும், வடக்குல உத்தரகாண்டில் இருக்கிற ஜோஷிமத் மடமுன்னு 4 மடங்களையும் இவர் தான் உருவாக்கியிருக்காரு. இது தவிர கால்நடையாவே போய் நர்மதா நதிக்கரை, காசி, இமயமலை பகுதிகளில் சொல்லக்கூடிய காசி, கேதார்நாத், பத்ரிநாத், காஷ்மீர், சங்கராச்சாரியா உட்பட ஏராளமான இடங்களுக்கு பயணம் பண்ணி கோவில்களை புனரமைச்சிருக்காரு. அதனால இவர் காலம் இந்து சமய மறுமலர்ச்சிக்கான காலம்னு சொன்னாலும் மிகையாகாது. நம்ம ஊர்ல ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் கும்பிடுற மாதிரி வட மாநில மக்கள் ஆதிசங்கரரை அவதாரமாவே கும்பிடுறாங்க. சிவபெருமானோட அவதாரமான சங்கரர் வாழ்ந்த வீட்டுக்கு, அவரோட ஜென்ம பூமிக்கு வந்தது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். பூர்ணா நதிக்கரையில் இருக்கிற ஆதிசங்கரர் ஜென்ம பூமியை தரிசனம் பண்ணோம். அவரு காலத்து கல் தீபத்தூண்ல இன்னமும் தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு மனசார சங்கரரை தரிசனம் பண்ணிட்டு அந்த அமைதியான சூழ்நிலையில கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்பணும். அங்கிருந்து புறப்பட்டு அடுத்ததா நாம விசிட் பண்ண இடம் தான் இரிங்கோல் காவு. இரிங்கோல் காவுன்னா மாயவனம்னு அர்த்தமா. பேருக்கு ஏத்த மாதிரி அடர்த்தியான காட்டுக்குள்ள இருக்குது இந்த இரிங்கோல் காவு கோவில். பாரம்பரிய கேரள ஸ்டைல்ல இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அடர்ந்த காட்டுக்கு நடுவில், பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் ரம்மியமான சூழ்நிலையில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வனதுர்கை, சரஸ்வதி, பத்ரகாளி அவதாரங்களா இரிங்கோல் காவு பகவதி அம்மனை கும்பிடுறாங்க. பரசுராமர் வழிபட்ட தலம். 2000 வருஷங்களுக்கு மேல பழமையான ஒரு கோவில்னா அது இந்த கோவில். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இரிங்கோல் அம்மன் எப்படி இங்க வந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கிருஷ்ணர் தன்னோட 8வது அவதாரமா பிறந்தப்போ கிருஷ்ணரால தான் தனக்கு அழிவு ஏற்படும்னு அவரை கொல்றதுக்கு கம்சன் வந்தாருன்னு நம்ம தாத்தா பாட்டி சொல்ல நம்ம கேட்டிருப்போல.
அப்போ அவதரிச்ச கிருஷ்ணரை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு பெண் குழந்தைய வச்சாங்கன்னு நம்ம தாத்தா பாட்டி புராண கதைகள் சொல்ல நாம கேட்டுற போல, அது பெண் குழந்தையா இருந்தாலும் அதனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த குழந்தைய கொல்றதுக்காக கம்சன் தன்னோட தலைக்கு மேல தூக்கினாராம். அப்போ உனக்கு அழிவு நிச்சயம்டா கம்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மாயமா மறைஞ்சிடும். அப்படி மாயமா மறைஞ்சது தான் இரிங்கோல்னு சொல்றாங்க. மாயமான அந்த குழந்தை இங்க கேரளாவில் இருக்கிற இந்த மாயவனத்துல இரிங்கோல் அம்மனா துர்க்கை அவதாரமா அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. நாமளும் அந்தி சாயிற நேரத்துல இரிங்கோல் வனத்துக்கு போய் இரிங்கோல் அம்மனை தரிசனம் பண்ணோம். அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் இருக்கிற இரிங்கோல் தரிசனம் நிச்சயமா ஒரு மெஸ்மரைஸ்டான ஒரு விஷயம்தான். சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து புறப்பட்டு மூணாருக்கு கிளம்பினோம். அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போற பாதையில ஜனவரி மாதத்தோட குளிர்ல நடுங்கிக்கிட்டே மூணாறு வந்து சேர்ந்து தங்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு மூணாறுல போட்டோ பாயிண்ட், பொதமேடு வியூ பாயிண்ட், எக்கோ பாயிண்ட், மாட்டுப்பெட்டு டேம், இந்த மாதிரி பல பகுதிகளை சுற்றி பார்த்தோம். என்னதான் நைட்டு ஜில்லுன்னு இருந்தாலும் மூணாறுல பகல்ல வெயில் வேற லெவலில் பொழந்து கட்டுது. ஃபோட்டோ பாயிண்ட் க்ரீன் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம மக்கள் ஹார்ஸ் ரைடெல்லாம் போய் பண்ணுறதுக்காக என்ஜாய் பண்ண போயிட்டாங்க. அங்கிருந்து டீ எஸ்டேட் வியூ எல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டு எலிஃபெண்ட் பார்க்கு போனோம். அங்கே யானை மேலே ஒரு அருமையான சவாரி. யானை மேலே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு யானை சவாரி போனோம். 500 மீட்டர் தூரத்துக்கு யானை மேலே சும்மா தடக்குன்னு ஆடி அசைஞ்சு நம்மளால் போக முடியும். காட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு வைப்பு தானே. ஜாலியாக யானை மேலே சவாரி போயிட்டு அங்கேருந்து புறப்பட்டோம். அங்கிருந்து எக்கோ பாயிண்ட்டுக்கு போய் சத்தமா ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கத்தி அந்த எக்கோவை கேட்டு சின்ன பசங்க மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு போட்டிங்க்கு போனோம். சிலு காத்துல போட்டிங் போகும்போது பலரும் கத்தி அந்த எக்கோ சவுண்டை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே போட்டிங் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். போட்டிங் முடிச்சுட்டு கிளம்புனா லஞ்ச் வந்துருச்சு. பஸ்ஸை ஓரம் கட்டிட்டு நிறுத்தி லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டோம். அந்த இயற்கையான சூழ்நிலையில் உட்காந்து சாப்பிட்டது அவ்வளோ ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அங்கிருந்து புறப்பட்டு மாட்டுப்பெட்டு டேம் போட் ஹவுஸ்க்கு போனோம். அங்கே ஒரு பார்க் இருக்குது. அங்கே கௌபாய் பார்க்குங்கிற அட்வென்ச்சர் பார்க்கு செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதில் நம்ம மக்கள் ஜீப்லையோ விண்ட் சைக்கிள்லையும் போய் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 60 அடி உயரத்தில் சும்மா சொயின்னு ஜிப்லைனில் போகிற அந்த ஒரு ஃபீல் இருக்கே, பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னு தான் அனுபவிச்சவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஜிப்லைன் எல்லாம் போயிட்டு அந்த அட்வென்ச்சர் பார்க்கை சுற்றி பார்த்துட்டு நாம் போன இடம் பொட்டானிக்கல் பார்க்கு. அங்கே முன்னாடி இருந்த லைட்டிங் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு நேராக கிளம்பி கேம்ப் ஃபயருக்கு வந்துட்டோம். அந்த நைட் டைமில் கேம்ப் ஃபயரில் செம்மையாக வைப் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசமே இல்லாமல் எல்லாரும் டான்ஸ் ஆடி வைப் பண்ணோம். 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த போன் ஃபயர் ஈவெண்ட்டு வேற லெவலில் எல்லாருக்குமே ஒரு வைப்பை கொடுத்துச்சு. அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒரு மூமெண்ட்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷப்பட்டோம். அப்புறமா அங்கிருந்து புறப்பட்டு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாளும் மூணாரில் இருக்கிற இட்லிமலை வியூ பாயிண்ட் விரிப்பாரா ஃபால்ஸ்னு பார்க்க போயிட்டோம். விரிப்பாரா ஃபால்ஸில் கொட்டக்கூடிய அருவியில் செம்ம சூப்பராக குளியலெல்லாம் போட்டோம். தலைக்கு மேலே சும்மா சில்லுன்னு விடுற அந்த தண்ணியில் குளித்தது வேற லெவல் ஃபீலு. குளிச்சுட்டு சுட சுட நல்லா பழம்பூரியெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். கேரளத்து காத்துக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு ஆலுவா ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி அவங்கவுங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் என்ன, வருஷத்தோட ஆரம்பத்திலேயே திருவஞ்சைக்களம் இரிங்கோல் காவுன்னு ஒரு தரிசனம் வேற லெவலில் டிவைனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கூடவே மூணாறில் வைப் பண்ணது ஜாலியான அனுபவமாகவும் இருந்துச்சு. மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எல்லாருமே அன்போடு கிளம்புறக்க ஆரம்பித்தாங்க. ஒரு அருமையான டூர் முடித்த சந்தோஷத்தில் ஊருக்கும் வந்து சேர்ந்தாச்சு.